Hi friends, in the video benefits of microservice architecture பார்க்க போறோம். So the left hand side picture பார்த்தீங்கன்னா monolithic architecture, right hand side microservice architecture இருக்கு. Okay, so இதனுடைய benefits பார்க்க போறோம். So first of all, monolithic architecture இந்த single machineல வந்து single processக்குள்ள இதெல்லாம் இருக்கும். Okay, so suppose UI, business logic, data access layer and connecting to a database. ஸோ மைக்ரோசர்வீஸ் ஆர்கிடெக்சருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சர்வீஸாக டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ஒரு வார் ஃபைலாக டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆர்கிடெக்சருக்குள்ளேயே ஒரு நிறைய சர்வீஸ் இருக்கும். ஃபீச்சர்ஸே வந்து டிவைட் பண்ணி நிறைய சர்வீஸாக ரன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஐசோலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சப்போஸ் பேமெண்ட் சர்வீஸில் வந்து எதாவது ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மற்ற சர்வீஸில் நம்ம டச் பண்ண தேவையில்ல. இண்டிபெண்ட்டாக இதை மட்டும் டீபக் பண்ணி அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணி இண்டிபெண்ட்டாகவே நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா மற்ற சர்வீஸ் நம்ம எதுவும் டச் பண்ண தேவையில்ல. பில்டிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை கம்பைல் பண்ணி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி சிஸ்டமுக்குள்ளே போடுறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து லாங் டைம் கமிட்மெண்ட் டு சிங்கிள் ஸ்டாக் டெக்னாலஜி. சப்போஸ் நீங்கள் இதை டிசைன் பண்ணும்போது ஒரு டெக்னாலஜி செலக்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் அதை முடிக்கும் போது 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜி வந்திருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே ஆல்ரெடி கப்பிள்டாக இருக்கும். ஓகே, அதனுடைய அந்த டெக்னாலஜிஸ்லாம் கப்பிள்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சப்போஸ் நியூ டெக்னாலஜி வருது, நியூ டேட்டாபேஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஷிப்பிங் சர்வீஸில் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி அதை மட்டும் இண்டிபெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த சர்வீஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். மற்ற சர்வீஸ்லாம் அப்படியே எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ சிங்கிள் ஸ்டாக் டெக்னாலஜி கூட கமிட்மெண்ட் பண்ணுற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எந்த சர்வீஸ் வேணாலும் எந்த நியூ டெக்னாலஜியும் ட்ரை பண்ணலாம். அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட். சின்ஸ் வந்து சர்வீஸ்லாம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கனாலே ஒரு டீம் கிட்ட ஒரு 7 மெம்பர் டீம் கிட்ட கொடுத்து அதை ஃபோக்கஸ்டாக அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக வந்து டெவலப் பண்ண முடியும், டிப்ளாய் பண்ண முடியும். அப்புறம் ஹெல்ப்ஸ் இன் ஷார்ட் ரிலீஸ் சைக்கிள்ஸ். சப்போஸ் 3 monthஸில் வந்து உங்களுக்கு வந்து சில ஃபீச்சர்ஸை சில சர்வீஸ் மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது பண்ண முடியும். அஜைல் மூலமாக ஸ்க்ரம் மூலமாகவும் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எலிமினேட் அன்யூஸ்ட் ஃபீச்சர்ஸ் இந்த ப்ராடக்ட். இது வந்து ஒரு ஜாயிண்ட் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பாட்டு டெட் கோட் மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து சின்ஸ் சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது மாதிரியான டெட் கோட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கோட் பேஸ். சின்ஸ் வந்து சிஸ்டம் சர்வீஸில் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டெவலப்பர்ஸ் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஈஸி டு ஸ்கேல் சர்வீஸஸ். சப்போஸ் வெக்கேஷன் டைமில் என்ன ஆகும்னா ஆர் ஃபெஸ்டிவல் டைமில் என்ன ஆகும்னா நிறைய சர்வர்ஸ்க்கு ரெக்வெஸ்ட் வரும். ஓகே, ஸோ சப்போஸ் நார்மலாக வந்து 1000 தான் வந்துட்டுருக்கு ரெக்வெஸ்ட். பட் சடனாக வந்து ஒரு 10,000 வந்துட்டுருக்குன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய கெப்பாசிட்டி வந்து மைக்ரோசர்வீஸ் ஆர்கிடெக்சர் இருக்குது. எப்படின்னா சப்போஸ் இந்த ஆர்டர் சர்வீஸை மட்டும் இண்டிபெண்ட்டாக 10 இன்ஸ்டன்ஸ் நம்ம ரன் பண்ண முடியும். பேமெண்ட் சர்வீஸை ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு 5 இன்ஸ்டன்ஸாக ஆக்க முடியும். பட் இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா என்டையர் சிஸ்டத்தையே வந்து டூப்ளிகேட் பண்ண முடியும். அதுதான் வந்து பாசிபிள் ஃபார் ஸ்கேலபிலிட்டி ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் மட்டும் ஒரு ரெக்வஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் பேசிஸில் நம்ம இன்ஸ்டன்ஸை அதிகமாக்க முடியும். ஸோ ஸ்கேலபிலிட்டி இட் இஸ் பாசிபிள். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிஸ்டிங் சர்வீஸை வந்து லேட்டஸ்ட் சர்வீஸாக, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டாபேஸை மாற்றணும், இல்லை ஈவென்ட் ட்ரிவன் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்னாலஜியை மாற்றி அந்த சர்வீஸ் மட்டும் நீங்கள் எக்ஸிஸ்டிங் சர்வீஸோட ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லெஸ் எக்ஸ்பென்ஸ் டு சேஞ்ச் பிகாஸ் வெரி ஸ்மால் சர்வீஸ், ஸ்மால் டீம், ஈஸி டு மேனேஜ். அப்புறம் சிஸ்டம் ரெசிலியன்ஸ். இந்த சென்ஸ் சப்போஸ் ஒரு சர்வீஸில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த சர்வீஸ் மட்டும் டவுன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி நம்ம திருப்பி அதை டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் மற்ற சர்வீஸ் எதுவுமே இம்பேக்ட் ஆகாது. பட் இங்கே அப்படி கிடையாது. என்டையர் சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் மாடியூல் அதை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி சிஸ்டத்தை அப் பண்ணணும். இங்கே அப்படி கிடையாது. மற்ற சர்வீஸ் ஆஸ் யூஷுவல் அது ரன் ஆகிட்ருக்கும். சப்போஸ் ஆர்டர் சர்வீஸில் மட்டும் பிரச்சனைனா அதை மட்டும் டவுன் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ நோ இம்பேக்ட் இன் தி அதர் சர்வீசஸ். ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் மைக்ரோசர்வீஸ் ஆர்கிடெக்சர். 10 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.